Okay. இன்றைக்கு கோரிலேஷன் அனாலிசிஸும் அதாவது இன்றைக்கு இந்த டாபிக் கவர் பண்ணிட்டு போகும். கோரிலேஷன் அனாலிசிஸ் மற்றது ரிக்ரெஷன் அனாலிசிஸும் கடைசி டைம் சீரிஸ் அனாலிசிஸும் பார்க்கணும். சரியா? கோரிலேஷன் அனாலிசிஸ், ரிக்ரெஷன் அனாலிசிஸ், டைம் சீரிஸ் அனாலிசிஸ் இந்த மூன்றும் பார்க்கணும். சரிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு கோரிலேஷன் அனாலிசிஸ் ரெண்டா. ஓகே, ஏன்னா கோரிலேஷன் அனாலிசிஸ் ரெண்டு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? கோரிலேஷன் அனாலிசிஸ் ரெண்டு தான் பத்தி. ஓகே, கோரிலேஷன் அனாலிசிஸ் என்று சொல்றது என்னென்றால் ரெண்டு வேரியபிள், அதாவது ரெண்டும் ரெண்டு பெருமானமா இருக்கும். ரெண்டு வேரியபிளுக்கு இடையில என்ன மாதிரி தொடர்பு இருக்கு என்றது தான் இந்த கோரிலேஷன் அனாலிசிஸ். ஓகே, அப்ப ரெண்டு வேரியபிள்னு சொன்னா அப்ப சப்போஸ் ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் ஏஜுக்கும் ஹைட்டுக்கும், அதாவது ரெண்டு வேரியபிள் என்ன, ஒன்று ஏஜ், அதாவது ஒரு மாறிலி என்ன ஏஜ், மற்ற மாறிலி என்ன ஹைட். இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்றதான் பார்க்கறது இந்த கோரிலேஷன் அனாலிசிஸ். சரிதானே? அப்ப ரெண்டு வேரியபிளும் என்ன, நியூமெரிக்கல் வேரியபிள், அதாவது எண் பெருமானங்களா இருக்கணும். சரிதானே? அப்ப இதுல கூடுதலா உங்கள்ட்ட கேட்பாங்க ரெண்டு வேரியபிள் தரவை தந்துட்டு உங்களை கோரிலேஷன் கோவிஷன் கணிக்க சொல்லலாம். சரியா? அதுக்கு இந்த ஃபார்முலா தான் பாவிப்போம். சரிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கு முதல் சரியா, இந்த கோரிலேஷன் கோவிஷன் ரெண்டதுக்கு முதல் நாங்க இந்த ரெண்டு வேரியபிளையும் என்னென்று கிராஃபிக்கல், அதாவது ஒரு வரைபடமா தர்றேன்னு சொன்னா அதை சொல்லும் கேட்டப்ளட்டன். சரியா? அதை சொல்லுவோம் கேட்டப்ளட்டன். நீங்க ஓ லெவல்ல செஞ்சிருப்பீங்க XY தளத்துல வரைவு வரைஞ்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இங்க XY தளத்துல ஒரு தளத்துல ஒரு மாறிலியும் மற்ற தளத்துல இன்னொரு மாறிலியும். இப்ப ஏஜிங் ஹைட்டும் ஒரு தளத்துல வயதும் மற்ற தளத்துல என்ன உயரமும் இருக்கு. சரிதானே? அதை வச்சுக்கொண்டு நாங்க வரைவோம். வரைஞ்சா அப்படி புள்ளிகள் ஒவ்வொரு தரவும் என்ன ஒவ்வொரு புள்ளியா வரும். அப்ப அந்த புள்ளிகளை வச்சு கொண்டுதான் அந்த ரெண்டுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குன்றத சொல்றதுக்கு இந்த வரைவும் ஒரு இதா பாவிப்போம். சரிதானே? அப்ப இந்த வரைவை வச்சுக்கொண்டு நாங்க என்ன சொல்லுவோம்டா, ஒரு தளத்துல ஏஜ் இருக்குன்னு வைங்களேன், அதாவது வயது, மற்ற தளத்துல என்ன ஹைட், மற்ற தளத்துல என்ன உயரம். அப்போ ஒவ்வொரு வயதினருக்கும் நாங்க என்ன செய்வோம், உயர தளர்ந்து போடுவோம். சில போல ஒரே வயசுலயே என்ன வேற வேற உயரத்துல இருப்பீங்க. சரியா? இப்படி ஒரு இது வருது. அப்ப இதன்படி இப்ப பாருங்க, இங்க வயது கூட உயரத்துக்கு என்ன நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ், வயது கூட உயரத்துக்கு என்ன நடக்குது, உயரம் கூடுதா குறையுதா? இந்த வரைபடத்தின் படி சொல்லுங்க. வயது இந்த டிரெக்ஷன்ல கூடும், வயது இங்க இருந்து இந்த ரெண்டு புள்ளி எடுப்போமே உங்களுக்கு விளங்குறதுக்கு, இந்த இந்த ரெண்டு புள்ளியும் எடுப்போம். சரிதானே? இந்த டிரெக்ஷன்ல வயது கூடுது, வயது கூடுக இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு மூவ் ஆகிட்டு வயது கூடுது. அந்த இடத்துல உயரத்துக்கு என்ன நடக்குது, கூடுதா குறையுதா? இந்த இடத்துல இந்த உயரத்தை விட இந்த இடத்துல இருக்கிற உயரம் கூடவா குறைவா?
ஸ்டூடெண்ட் கூட சார். கூடுது. ஏன் இந்த லெவலை விட இங்க என்ன கூடுது? அப்ப ஏஜ் கூடும்போது ஹைட்டும் என்ன செய்யுது? கூடுது. அப்ப ரெண்டு பேரும் என்ன ஒரே திசையில பயணிச்சா, ஒரே டிரெக்ஷன்ல பயணிச்சா அது சொல்லுவோம் என்ன? நேர், அதாவது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு நேர் தொடர்பு, அதாவது பாசிட்டிவ் கோரிலேஷன் என்று சொல்லுவோம். சரியா? அது என்ன? பாசிட்டிவ் கோரிலேஷன் என்று சொல்லுவோம். சரியா? சரி, உங்களோட இதன்படி ஏதாவது ரெண்டு வேரியபிள் சொல்லுங்க இப்படி பாசிட்டிவ் கோரிலேஷன் உள்ளது. உங்களோட அனுபவத்துல இந்த ஒரு ரெண்டு உதாரணம் சொல்லுங்க. எந்த ரெண்டு வேரியபிளுக்கு இடையில நேர் தொடர்பு இருக்குமா? சார் வேலையில பொசிஷன் கூட அவங்களோட சேலரியும் கூடுங்க. ஓ, வேலையில பொசிஷன் கூட சேலரியும் கூடும். ஆனா இப்ப நீங்க சொன்னது சரி. ஆனா இந்த இடத்துல நான் கோரிலேஷன் அனாலிசிஸ், அதாவது இந்த அனாலிசிஸ் வந்து எந்த மாதிரி ரெண்டு வேரியபிளுக்கு செய்ய மாட்டோம், ரெண்டும் எண் பெருமானமா இருக்கணும். நீங்க சொன்ன சேலரி வந்து எண் பெருமானம், நீங்க சொன்ன பொசிஷன் சரியா? நான் இதை கொஞ்சம் மாத்தட்டுமா? வாங்குற பொருட்களோட எண்ணிக்கை கூட இட பெருமதியின் அளவு விலையும் செலுத்த வேண்டிய அதோட உதாரணம் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வேர்சஸ் அமௌண்ட் ஆஃப் பில், அதாவது பொருட்களோட எண்ணிக்கைக்கும் மொத்த பில்லுக்கான அமௌண்ட்டுக்கும். முதல் ஒரு பிள்ளை சொன்ன மாதிரி அந்த பதவி என்றதை தாண்டி பதவிக்கு பதிலா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்றதை போட்டு பார்ப்போமா? எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சம்பளத்துக்கும் ஒரே பொசிஷன்ல இருக்கிறாக்கள்ல ஒரே ஃபேக்டரி எடுப்போம், ஒரே பொசிஷன்ல இருக்கணும் எல்லாரும். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான டைம்ல ஜாயின் ஆனாக்கள்ண்டா அந்த இடத்துல பதவியை விடுவான். இந்த இடத்துல பதவியை ஏன் கன்சிடர் பண்ணலன்னா சொன்னது சரி, பட் கோரிலேஷன் அனாலிசிஸ் வந்து ரெண்டும் எண் பெருமானமா இருக்கும். கோரிலேஷன் அனாலிசிஸ் ரெண்டும் எண் பெருமானம், அதாவது இங்க ஒரு கணித்தல் நடக்கும். சரிதானே? அந்த ரெண்டு எண் பெருமானங்களுக்குமான தொடர்பை தான் பார்ப்பான். அப்ப அந்த இடத்துல நான் பதவிக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸை போட்டு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கூடுனாலுக்கு என்ன நடக்கும்? சேலரி கூடவா இருக்கும். சரியா? இந்த எக்ஸ்பீரியன்ஸோட சேலரி மாறும். சரி, படிக்கிற நேரத்துக்கானதும் உங்களோட ரிசல்ட்ஸுக்கானது, அதாவது உங்களோட மார்க்ஸுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நேரா மறையா? பாசிட்டிவ் கோரிலேஷன் or நெகட்டிவ்? ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற நேரத்துக்கானது, படிக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சம் கூட உங்களோட ரிசல்ட்ஸ்லயும் அது தாக்கம் செலுத்தணும், அதாவது கூடணும். இல்லையான்னு சொன்னா அதுல வேர்ட் இல்லை. ஓகே, சரி. அப்ப நேரண்டு ஒன்று இருந்தா மறையாண்டு ஒன்று இருக்கு தானே? அது என்னது என்று சொன்னா இப்போ பார்ப்போம். குறைகிறது. சரியா? செலவுக்கும் சேமிப்புக்கும் பார்ப்போம். செலவுக்கும் சேமிப்புக்கும் இருக்க தொடர்பு ஒரு சுமார் இதுக்கு எடுக்கிறேன். சரிதானே? எல்லாருக்கும் சம்பளம் ஒரே அளவண்டு கருதுவோம். அதாவது ஆட்கள் எல்லாரும் எடுக்கிறோம், அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் உண்டு. செலவு கூட கூட சேமிப்பு என்ன நடக்கும்?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? குறையும். செலவு சேமிப்பு குறையும். இப்ப இது என்னண்டு வரும்? இப்படி ஒரு சரிதானே? இப்ப இத கம்பேர் பண்ணிட்டு இங்க பாருங்க, இந்த 2 புள்ளி எடுப்பான், இந்த புள்ளியை இந்த புள்ளியை, இந்த இடத்துல செலவு கூடைக்க, இந்த இதுல கூடைக்க, இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு என்ன நடக்குது? சேமிப்பு என்ன நடக்குது? குறையுது. ஏன்? இதுல ஒரு 500 ரூபாய்ண்டா இதுல என்ன நடந்திருக்கும்? ஒரு 100 ரூபாய் தான் சேமிப்பா வந்திருக்கு. ஆனா செலவு என்ன இருந்திருக்கு? கூடி இருக்கு. அப்ப இந்த இடத்துல செலவு கூடைக்க சேமிப்பு என்ன செய்யுது? குறையுது. இது குறையுது. அப்ப இது ரெண்டும் எதிர் எதிர் திசையில மூவ் ஆகுது. அதாவது ஒன்று கூடுது, மற்றது என்ன? குறையுது. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? மறை தொடர்பு அல்லது நெகட்டிவ் கோரிலேஷன். மறை தொடர்பு அல்லது என்ன? நெகட்டிவ் கோரிலேஷன். சரிதானே? கோரிலேஷன் சொல்லுவோம். அப்ப இதை நோட் பண்ணி வையுங்க. பாசிட்டிவ் கோரிலேஷன் என்ன? ரெண்டும் ஒரே திசையில மூவ் பண்ணணும். ரெண்டும் கூடிச்சண்டா ரெண்டும் கூடணும். அதாவது ஒரு வேரியபிள் கூட்டினா மற்றதும் கூடிச்சண்டா அது பாசிட்டிவ். ரெண்டும் ஒரே திசையில மூணும். அதாவது ஏஜ் கூடினா ஹைட்டும் கூடும். அதே மாதிரி ஏஜ் குறைஞ்சா என்ன? ஹைட்டும் குறையும். சரிதானே? அப்ப மறை தொடர்பு என்றது என்ன? நெகட்டிவ் கோரிலேஷன் என்றது என்னன்னா, ரெண்டும் என்ன? எதிரெதிர் திசையில மூவ் ஆகும். ஒன்று கூடிச்சண்டா மற்றது குறையும். ஒன்று குறைஞ்சிச்சண்டா மற்றது என்ன செய்யும்? கூடும். சரிதானே? நோட் பண்றா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க நாங்க இது இந்த ஒரு அளவு பெருமானம், அதாவது இது வரைபடத்துல இருந்து நாங்க என்ன நேர் தொடர்பா இல்ல மர தொடர்பாண்டு அதிகம், அதாவது பாசிட்டிவ் கோரிலேஷன் நான் நெகட்டிவ், இது என்னன்னு கணிக்கிறது இல்ல என்னென்ற ஒரு எண்பெருமானத்தால கணிக்கிறது என்று சொன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிதானே? இந்த ஃபார்முலாவால ஒரு பெருமானம் பெறும். அந்த பெருமானத்தை வச்சுக்கொண்டு இந்த தொடர்பை நாங்க சொல்லுவோம். சரிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு போவோம். இங்க இந்த ஃபார்முலா என்னன்னு, இது ரெண்டு விதமா இந்த ஃபார்முலா தந்திருப்பாங்க. சரியா? இது மொத்தத்தை என்னால பிரிச்சும் ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிதானே? இதையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரியா? பார்ப்போம் இந்த ஃபார்முலா என்ன, இதுல இருந்து என்னென்ன பெருமானம் எடுக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு செட் எடுப்போம்.
பேசுறேன் எல்லாருக்குமே தெரியல. ஓகே, பார்ப்போம். இங்க இந்த ஃபார்முலா ரெண்டு வேரியபிள், அதாவது நான் முதல்ல சொன்ன கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் என்று சொல்றது என்ன, ரெண்டு எண்பெருமானங்களுக்கு இடையிலான தொடர்பை கணிப்பு. சரிதா? அப்ப இங்க ரெண்டு வேரியபிள் இருக்கு. அந்த ரெண்டு வேரியபிளை நாங்க ஒன்று எக்ஸ்டெண்ட் அடுத்த வையன்னு வைப்போம். சரியா? கோரிலேஷன் அனாலிசிஸ்ல எதை எக்ஸ்டெண்ட் எடுக்கிற இதை வையண்ட் எடுக்கிற பிரச்சனை இல்லையா? எதை எக்ஸ்டெண்ட் எடுக்கிறது இதை வையண்ட் எடுக்கிற பிரச்சனை இல்லை. நீங்க எதையும் எக்ஸா எடுக்கலாம், எதையும் வையா எடுக்கலாம். சரிதானே? கோரிலேஷன் அதாவது இரண்டுக்கும் இடையிலான தொடர்பை அறிகிறது. சரியா? அப்ப இங்க எது வையன்றது பிரச்சனை இல்லை, நீங்க ஏதாவது ஒன்று வையண்டு எடுங்க. சரிதானே? இங்க இதுல சிக்மா என்று சொல்றது கூட்டல், அதாவது மொத்தம். சரிதானே? இதுல சிக்மா எக்ஸ், இங்க பாருங்க இந்த ஃபார்முலால இதுல சிக்மா எக்ஸ் இன்டு வையும் இருக்கு. சிக்மா எக்ஸ் தர சிக்மா வை, மேல இருக்க ரெண்டும் உண்டா? சிக்மா எக்ஸ் தர வையும் சிக்மா எக்ஸ் தர சிக்மா வை ரெண்டும் உண்டா? இந்த குறியீட்டு பேர் சிக்மா கூட்டல். சரியா? சிக்மா எக்ஸ் வை சிக்மா எக்ஸ் தர சிக்மா வையும் உண்டா? என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? ஒரே பெருமானமா இல்ல வேற வேறையா? இது சரியா அப்ளை பண்றது இல்ல, சும்மா யோசிச்சுங்க. சிக்மா எக்ஸர வை என்று சொல்றது இந்த ரெண்டு பெருமானத்தையும் பெருக்கிட்டு கூட்டணும், இது கூட்டிட்டு பெருக்கணும். ரெண்டும் ஒரே பெருமானத்தை தெரியுமா நினைக்கிறீங்களா? ரெண்டும் வேற வேறையா? ரெண்டும் வேற வேற. சரிதானே? சிக்மா எக்ஸ் எக்ஸின் கூட்டுத்தொகை என்றா இது மொத்தத்தையும் கூட்டுங்க. எக்ஸல்ல செய்ய தேவையில்லை, நான் ஒரு ஈஸிக்கா வண்டி இதுல செய்யறேன். இதுல எக்ஸ் எல்லா பெருமானத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 49 வரும். எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 49 வரும். சரியா? அதே மாதிரி y எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? y எல்லாத்தையும் உங்களுக்கு கூட்டினா என்ன வரும்? 70. சரியா? y எல்லாத்தையும் கூட்ட உங்களுக்கு என்ன வருது? 70. அப்ப சிக்மா எக்ஸ் இன்டு y, அப்ப முதல் எக்ஸ் இன்டு y பெருக்குங்க. எக்ஸ் இன்டு y பெருக்குவோம். சரிதானே? அப்ப பெருக்கினா 7 12 எத்தனை? 84. சரிதானே? இந்த பெருக்குவோம். தர சரிதானே? அதாவது எக்ஸ் தர y இன் கூட்டுத்தொகை. அப்ப இதைத்தான் சொல்லுவோம் என்ன? சிக்மா எக்ஸ் இன்டு y, அதாவது எக்ஸ் y பெருக்கி புற கூட்டுறோம். சரிதானே? அதே மாதிரி எக்ஸ் வர்க்கம், அதே மாதிரி y வர்க்கம். அது என்ன? எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் வேண்டா, எக்ஸ வர்க்கிச்சு கூட்டுறது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு. இங்க பாருங்க, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டும் வேணும், சிக்மா y ஸ்கொயர்டும் வேணும். சிக்மா எக்ஸ் ஹோல்டிங் ஸ்கொயர்டுன்றது எக்ஸ மொத்தமா கூட்டிட்டு வர்க்கிக்கிறோம். அப்ப ஆல்ரெடி நாங்க மொத்தம் கண்டுட்டோம், எக்ஸ் மொத்தம் கண்டுட்டோம், அதே மாதிரி y மொத்தமும் கண்டுட்டோம்.
அப்ப எங்களுக்கு தெரியாது என்ன எக்ஸ் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை, அதாவது எக்ஸ் வர்க்கங்கள கூட்டுத்தொகை என்னன்னு தெரியாது, y வர்க்கங்களோட கூட்டுத்தொகை என்னன்னு தெரியாது. அப்ப அது என்னன்னு கணிக்கிறது? சரிதானே? ஓகே, கணிச்சிட்டு எக்ஸ் வர்க்கங்களோட கூட்டுத்தொகை கணிச்சிட்டோம், y வர்க்கங்களோட கூட்டுத்தொகை கணிச்சிட்டோம், எக்ஸ் ஒய் கூட்டல் கணிச்சிட்டோம். அப்ப இந்த ஃபார்முலால இனி கொண்டு போய் போடுறதான் வேலை. ஓகே, சரி. அப்ப ஆர் என்னன்னு வரப்போகுது? சரிதானே? இங்க ஆர் ஆர் சமன் என். என்னன்றது என்ன? என்னன்றது எத்தனை சோடிகள், எத்தனை தரவு புள்ளிகள் தந்திருக்கான். இங்க எண் எத்தனை ஸ்டூடெண்ட்? எண் எத்தனை? ஸ்டூடெண்ட் நான் கேட்கிற கேக்குதா? ஓகே ஓகே, இங்க அதாவது இந்த தரவு வந்து என்ன, ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் எவ்வளவு வியாபாரம் கிடைச்சுன்ற தரவு. அப்ப நான் இங்க வியாபாரம் எவ்வளவு கிடைச்சதுன்றதை எக்ஸாவும் எடுக்கலாம், செலவு பண்ணதை வையாவும் எடுக்கலாம், மாறியும் எடுக்கலாம். சரிதானே? அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது? இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் இடையில என்ன கோரிலேஷன் என்று காணிக்கிறதுக்கான ஃபார்முலா. அது கணிக்கிறதுக்கு இதுல ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கு தானே, எக்ஸ் தரவை அதுகின்ற கூட்டல், எக்ஸ் தரவைன்ற கூட்டல் வேணும். அதே மாதிரி எக்ஸ் இந்த கூட்டல் வையின்ற கூட்டல் கண்டுட்டோம். அதாவது எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டி காண்றது, வை எல்லாத்தையும் கூட்டி காண்றது. சரிதானே? அதே மாதிரி எக்ஸ் வர்க்கத்தின் கூட்டலும் எங்களுக்கு தேவை, y வர்க்கத்தின் கூட்டலும் எங்களுக்கு தேவை. சரியா? அதே தவிர எக்ஸ் கூட்டல் வர்க்கம், எக்ஸ் கூட்டல் வர்க்கம்ன்றது எக்ஸ் கூட்டல் எங்களுக்கு தெரியும் தானே, அது இந்த வர்க்கத்தை போடுவோம். அதே மாதிரி y கூட்டல் வர்க்கம், y கூட்டல் எங்களுக்கு தெரியும், அது வர்க்கம். இங்க எண் என்னன்னு கேட்டா, அதாவது எத்தனை சோடி புள்ளிகள் இருக்கு ரெண்டு கேட்டா எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7. எங்களுக்கு எத்தனை தரவு புள்ளிகள் தந்திருக்காங்க? 7. அப்ப எண் வந்து என்ன? 7 தர சிக்மா எக்ஸ் ஒய் என்ன பெருமானம் சொல்லுங்க. அதாவது எக்ஸ் ஒய் பெருக்கத்தின் கூட்டுத்தொகை என்ன பெருமானம்? எக்ஸ் ஒய் பெருக்கத்தின் கூட்டல் எத்தனை? 49 70 573 சொல்லுங்க. 573 சாய எக்ஸின் கூட்டல், எக்ஸின் கூட்டல் எத்தனை? 49 தர பையன் கூட்டல் எத்தனை? 70 கீழ் வர்க்க மூலத்துக்கு பிறப்புதான் வர்க்க மூலம் எண் என்னென்ன 7. இங்க சிக்மா எக்ஸ் வர்க்கம் என்று சொல்றது எக்ஸ் வர்க்கத்தை கூட்டம், எக்ஸ் வர்க்கத்தை கண்டுட்டு கூட்டம். அது என்ன பெருமானம்? எக்ஸ் வர்க்கத்தின் கூட்டல் என்ன பெருமானம்? 401 சாய சிக்மா எக்ஸ் வர்க்கம். சிக்மா எக்ஸ் வர்க்கம் என்று சொல்றது எக்ஸ் கூட்டல் வர்க்கம். சிக்மா எக்ஸ்ன்றது என்ன? முதல் எக்ஸ் கூட்டல் அதுகின்ற வர்க்கம். சிக்மா எக்ஸ் கூட்டல் எத்தனை? 49 அதுகின்ற வர்க்கம். சரிதானே? இது தர இதே மாதிரி வைக்கு செய்யும், இதே மாதிரி மற்ற வேரியபிளுக்கும் செய்யும்.
7 தர y வர்க்கம் இந்த கூட்டல் எத்தனை 824 824 y வர்க்க சாரி y இந்த கூட்டலின் வர்க்கம் y இந்த கூட்டல் எத்தனை 70 70 வர்க்கம் சரிதானே ஆறுண்ட பெருமானம் என்னன்னு கணிச்சு சொல்லுங்க ஆறுண்ட பெருமானம் என்ன வருதுன்னு கணிச்சு சொல்லுங்க இதை சுருக்கி ஆறுண்ட பெருமானம் என்ன
ஓகே ஸ்டூடெண்ட், இந்த பெருமானம் ஆகுது உங்களுக்கு 0.97. சிலோட நாம் பிள்ளையா செஞ்சிருக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணுங்க என்ன பெருமானம் வந்து ஸ்டூடெண்ட். என்ன பெருமானம் அந்த 6க்கு? ஓகே 0.97. சரிதானே? அப்ப இந்த பெருமானத்தின் முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்குன்றத பாருங்க. நேரா மறையான். சரிதானே? இந்த பெருமானத்தை என்னென்னு இன்டர்பிரேட் பண்றா ஃபர்ஸ்ட்டுக்கு 6க்கு முன்னுக்கு வர்ற பெருமானத்தின் அடையாளத்தை பாருங்க. நேரா மறையாண்டு. நேர் என்று சொன்னா பாசிட்டிவ், மறையாண்டு சொன்னா நெகட்டிவ். சரி, அதேதான். நேர்பெருமானம் வந்துச்சுன்னா நேரான தொடர்பு, மரப்பெருமானம் வந்து மறையான தொடர்பு. அதுக்கு அடுத்து இந்த பெருமானம் இருக்குத்தானே, இந்த பெருமானம் இதுக்கு முன்னுக்கு நேர், இங்கால வர்ற பெருமானம் அது வந்து 1க்கு கிட்டவா அல்லது 0க்கு கிட்டவா, இத 2க்கு நடுவுல இருக்கான்னு பாருங்க. 1 பெருமானத்துக்கு கிட்ட இருக்கா 0க்கு கிட்ட இருக்கான்றதை வச்சுதான் அதுகிட்ட சென்ட டிஃபைன் பண்ணும். இது 0க்கு கிட்டேன்னு சொன்னா தொடர்பு இல்லைன்னு சொல்லலாம். அது என்ன 0க்கு கிட்டேன்னா இப்ப 0.01 வைங்க. 0.01 வச்சா அது என்ன தொடர்பு இல்லையாண்டே சொல்லலாம். சரிதானே? இதே 0.6 என்று சொன்னா 2க்கு நடுவுல வந்து 2 கொஞ்சம் வீக் ஆனது. இதே 1க்கு கிட்ட இருக்கு 0.99, 0.82, 0.9 அப்படியான பெருமானங்கள் வந்து என்ன கொஞ்சம் கிட்ட இருக்கு, 1க்கு கிட்ட இருக்கு. அப்போ 1க்கு கிட்ட வரைக்கும் ஸ்ட்ராங், அதாவது உறுதியான தொடர்பும், 0 கிட்ட போக என்ன தொடர்பு இல்லையாண்டும், 2க்கு நடுவுல இருக்கேக்க என்ன கொஞ்சம் மென்மையான தொடர்புன்னு சொல்லுவோம், அல்லது வீக்கான ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இங்க பார்ப்போம் அதையா இந்த பெருமானங்களை வச்சு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இங்க போய் பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க 0.75ல இருந்து 9.9 வரைக்கும் ஸ்ட்ராங், மோடரேட், வீக். அதாவது என்ன, அப்ப அந்த எண் பெருமானம் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா அதுகிட்ட ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது 2 வேரியபிளுக்கு இடையில இருக்கிற அந்த தொடர்பு. சரிதான்? அதுக்கு முன்னுக்கு வர்ற குறியீடு தான், இந்த முன்னுக்கு வர்ற குறியீடு தான் என்னத்தை குறிக்க போது, நேரா பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் என்றதை குறிக்கும். பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் என்றதை குறிக்கும். இது சரியா ஒன்று வந்துட்டேன்னு சொன்னா, எக்ஸாக்டா ஒன்று வந்தா அதை சொல்லுவோம் என்ன, பெர்ஃபெக்ட் என்று சொல்லுவோம். அதாவது பெர்ஃபெக்ட், அதாவது சரி கோட்டுல வரும். சரிதானே? ரைட், இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இது ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யாருக்கும் விலங்கில் இருக்கலாம்.
ஓகே, கிளியர் என்று சொன்னா நாங்க ரிக்ரெஷன் அனாலிசிஸ்க்கு போவோம். ஓகே, ஓகே. அது என்ன ரிக்ரெஷன் அனாலிசிஸ் என்று சொன்னா இங்கேயும் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் இருக்கும். ஆனா இதற்கும் கோரிலேஷன் அனாலிசிஸுக்கும் ரிக்ரெஷன் அனாலிசிஸுக்கும் சில தொடர்பு இருக்கு, ஒரு சில வித்தியாசமும் இருக்கு. அது என்ன தொடர்பு என்று பார்த்தா இப்ப கேட்கிறேன், சுமார் பிராக்டிக்கலா யோசிங்க. 2 வேரியபிளுக்கு இடையில, அதாவது 2 மாறிலிகளுக்கு இடையில தொடர்பு இருந்தாவா இல்லையண்டாவா ஒரு மாறிலியை வச்சு இன்னொரு மாறிலியின் பெருமானத்தை சொல்லலாம். அதாவது 2 மாறிலி இருக்கு எங்கள்கிட்ட, அதுல ஒரு மாறிலியின் பெருமானத்தை வச்சுக்கொண்டு இன்னொரு மாறிலியை நாங்க சொல்லணும்டா அந்த இடத்துல 2 மாறிலிக்கும் இடையில தொடர்பு இருக்கணும் நினைக்கிறீங்களா, இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? இருக்கணும். இருக்கணும். இருந்தால்தான் ஒன்றுல இன்னொன்று தங்கி இருக்கும். அதாவது இந்த டேர்மை தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒன்றுல இன்னொன்று தங்கி இருக்கும். அப்ப இங்க ரிக்ரெஷன் அனாலிசிஸ் என்று சொல்றது என்னன்னா 2 வேரியபிள் 2 மாறிலிகளுக்கு இடையில தொடர்பு இருக்குன்னா ஒரு மாறிலியை வச்சுக்கொண்டு மற்ற மாறிலியை என்னென்று எதிர்வு கூறுறது என்றதைத்தான் இந்த ரிக்ரெஷன் அனாலிசிஸ் சொல்லும். அதாவது ரிக்ரெஷன் அனாலிசிஸ் என்று சொல்றது கிட்டத்தட்ட நாங்க என்னண்டா ஒரு காரண தொடர்பை உருவாக்கும். அது என்ன காரண தொடர்புண்டா, இங்க ஒன்றுதான் மற்றதுல தங்கி இருக்கு, மற்றது சுயாதீனமா இருக்கு. சரிதானே? அப்ப இத விளங்குறதுக்கு பார்ப்போம். இப்ப எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சேலரிக்கும், அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சேலரிக்குமான தொடர்பு 2 நேர்தான். இப்ப கேட்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா, இல்ல சேலரி கூட கூட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? எக்ஸ்பீரியன்ஸ் கூட salary increase. ஓகே, அப்ப இங்க எது தங்கி இருக்கு? salary தாங்க. சேலரி தங்கி இருக்கு. இதுல எக்ஸ்பீரியன்ஸ்ல சேலரி தங்கி இருக்கு. அப்ப இங்க தங்கி இருக்கிற வேரியபிளை சொல்லுவோம் டிபெண்டன்ட் வேரியபிள். ஒன்று தங்கி இருக்கும் மாறிலி, மற்றதை சொல்லுவோம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்று சொல்லுவோம். அது சுயாதீனமானது. அதாவது அங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன, சுயாதீனம். அது நீங்க எவ்வளவு காலம் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேற்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரிதானே? சரி, ஓகே. இங்கேயும் நாங்க ஓ லெவல்ல படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? y is equal to mx plus c. அது என்ன y is equal to mx plus c? இப்படி ஒரு நேர்கோடு போச்சுன்னா என்னன்னு சொல்லியிருப்போம், y is equal to y சமன் mx சக c. அதாவது படித்திறன் தர x சக வெட்டு துண்டு என்று சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா இது? சரிதானே? இங்க இப்படித்தான் இதே மாதிரி தான் எங்கட ஃபார்முலாவும் என்னன்னு வரப்போகுது, y சமன் பீட்டா நோட் பிளஸ் பீட்டா 1 எக்ஸ். பீட்டா நோட் மாதிரி என்ன இருக்கு சி, பீட்டா 1 மாதிரி என்ன இருக்கு எம் தர எக்ஸ். இதான் எங்கட புள்ளி. இதுல இதை சொல்லுவோம் என்ன, கான்ஸ்டன்ட் அல்லது என்ன மாறா பெருமானம். இது என்னது, பீட்டா 1ன்றது என்ன, ஸ்லோ. சரியா? பீட்டா 1ன்றது என்ன, ஸ்லோ, அதாவது படித்திறன். சரியா? இங்க எக்ஸ்ன்றது தான் சுயாதீனமான, எக்ஸ்ன்றது என்ன, சுயாதீனமானது.
அவர் தான் நினைச்ச மாதிரி மாறுவார். சரியா? இப்ப வையன்றவர் என்ன? எக்ஸ்ல தங்கி இருப்பார். எக்ஸ்ல தங்கி இருக்கு. வையன்றது என்ன? எக்ஸ்ல தங்கி இருக்கு. சரியா? அப்ப இதைத்தான் இங்க என்ன பீட்டா நோட் இங்க பாருங்க. yi சமன் பீட்டா நோட் பிளஸ் பீட்டா ஒன் எக்ஸ் பீட்டா நோட் பீட்டா ஒன். அப்ப இந்த பீட்டா நோட் பீட்டா ஒன்ல இருக்கிற பகுதிகளை இங்க கண்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? இந்த பீட்டா நோட் பீட்டா ஒன்ல இருக்க பகுதிகளை இங்கேயோ கண்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி சிக்மா y சிக்மா எக்ஸ் சிக்மா எக்ஸ் தர y சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எங்கேயாவது பார்த்த மாதிரி? correlation analysis பண்ணிருக்கோம். கோரிலேஷன் அனாலிசிஸ்ல என்ன செஞ்சதுன்னா 2 வேரியபிள். இங்கேயும் என்ன அதே மாதிரி தான் இந்த கோரிலேஷன் அனாலிசிஸ்ல செஞ்ச அதே பகுதி தான் இங்கேயும். ஆனால் நான் கோரிலேஷன் அனாலிசிஸ் செய்ய ஒரு வாசனம் சொன்னேன். அது என்ன? எதையும் நீங்க எக்ஸா எடுக்கலாம், எதையும் வையா எடுக்கலாம். நீங்க எதையும் எக்ஸாவும் எடுக்கலாம், எதையும் வையாவும் எடுக்கலாம். ரிக்ரெஷன் அனாலிசிஸ்ல எதையும் எக்ஸாவும் எதையும் வையாவும் எடுக்கலாமா? சும்மா யோசிச்சு சொல்லுங்க. எதையும் எக்ஸாவும் எதையும் வையாவும் எடுக்கலாமா? இத சொன்னதின்படி முடியாது. ஒன்று இன்னொன்றுல தங்கி இருக்கும். சரிதானே? அப்ப தங்கி இருக்கிறவர் வையா இருப்பார், மற்றவர் என்னவா இருப்பார்? எக்ஸா இருப்பார். அதாவது சுயாதீனமா இருக்கிறவர் என்ன? எக்ஸா இருப்பார். சரியா? இங்க உங்கள்ட்ட கேட்பான், சேல்ஸா அட்ஸுக்கு சம்பந்தம், அதாவது சேல்ஸ் தங்கி இருக்குதா அட்ஸ்ல, இல்ல அட் தங்கி இருக்கா சேல்ஸ்ல? எது தங்கி இருக்கு? சேல்ஸா அட்டா? யார் தங்கி இருக்க? சேல்ஸ். சேல்ஸ். ஏன்? நீங்க இவ்வளவு மார்க்கெட்டிங் பண்றீங்களோ அதுக்கேற்ப என்ன நடக்கும்? சேல்ஸ் என்ன நடக்கும்? கூடும். எவ்வளவு மார்க்கெட் பண்றீங்களோ அதுக்கேற்ப என்ன நடக்கும்? சேல்ஸ் கூடும். அப்ப யார் தங்கி இருக்க? சேல்ஸ் தங்கி இருக்கு. என்னத்துல தங்கி இருக்கு? அட்வர்டைஸ்மெண்ட் அமௌண்ட்ல. சரியா? அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கூட பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? கூட சேல்ஸ் ஆகும். அப்ப இதுல தங்கி இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் அமௌண்ட்ல. சரிதானே? அப்ப இங்க இத கணிப்போம். இப்ப நாங்க என்ன செய்வோம்? அந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கணிச்ச மாதிரி B0ஐயும் B1ஐயும் கணிப்போம். சரிதானே? சரி, யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, இதுல பீட்டா நோடியா, அதாவது பி நோடியா பி ஒன்னியா முதலாவது கணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல எதை கணிச்சாலும் பிரச்சனை இல்லையா? சும்மா இருக்க ஃபார்முலா பார்த்து சொல்லுங்க. எதையும் முதல் கணிக்கலாமா, இல்ல ஏதாவது ஒன்றைத்தான் முதல் கணிக்கணுமா? காரணம்
பி இது இருக்குது B1 போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. யா காரணம் வந்து அதாவது இதுல ஒரு பெரிய ஒரு இதுவும் இல்லை. இங்க B1 இந்த பெருமானத்தை வச்சு கொண்டுதான் நீங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க, பீட்டா நோட கணிக்கலாம். பீட்டா நோட கணிக்கும் போது B1 என்ற பெருமானம் வேணும். சரிதானே? சரி, இதை என்னன்னு கணிக்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்ப இதை கணிக்கணும். B1 என்னண்டு வரும், ஸ்லோப்புண்ட பெருமானம் என்னண்டு வரும், என் மாதிரி என்ன இருக்கு, எத்தனை, அதேதான் அங்க சொன்ன மாதிரி தான். ஆனா ஸ்டூடெண்ட் இங்க என்ன, XY போடைக்க கவனமா இருங்க. Y எதா இருக்கணும், தங்கி இருக்கிறவரா இருப்பார். X வந்து என்ன, சுயாதீனமானதா இருக்கும். Y வந்து என்ன, தங்கி இருக்கிறதா இருக்கும். X வந்து என்ன, சுயாதீனமானதா இருக்கும். சரிதானே? இங்க அப்படியே XY இருந்ததால பிரச்சனை இல்லை. இல்லையான்னு சொன்னா நீங்க சரியா போடணுமா? சரி, n வந்து என்ன, 7 தர சிக்மா XY என்ன, XY இந்த பெருக்கத்தின கூட்டல் எத்தனை, 573 சய சிக்மா எக்ஸ் தர y என்ன, 49 தர 70. கீழ் n தர 7 தர சிக்மா எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சிக்மா எக்ஸின் வர்க்கம். சிக்மா எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் வர்க்கத்தின் கூட்டல் எத்தனை, 401 சய சிக்மா எக்ஸின் வர்க்கம் என்ன, சிக்மா எக்ஸ் என்ன, 49 வர்க்கம். சுருக்குங்க, B1 என்ன பெருமானம் பெறுதான்னு பார்ப்போம். சரிதானே? உங்களுக்கு வரும் B1, அதாவது B1 என்னண்டு வரும், 1.431 இப்ப B0 என்னண்டு வரும், B1 ஸ்லோப், அப்ப B0 இன்டர்செப்ட் என்னண்டு வரும், வெட்டுப்புள்ளி என்னண்டு வரும், சிக்மா y. சிக்மா y என்ன, 70 சய B1 மாதிரி என்ன இருக்கு, 1.431 தர சிக்மா எக்ஸ். சிக்மா எக்ஸ் மாதிரி என்ன இருக்கு, 49 கீழ் என்னென்ன 7. ஏன் மொத்தம் எத்தனை சோடி இருக்கு, 7. வயசுருக்கு என்னண்டு வரும்,
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் கண்ட பெருமானம் சரியா? சரிதானே? கண்டுட்டேன். இப்ப பீட்டா நோட் இந்த பெருமானம் என்ன? சைபர் தசம் சைபர் தசம் 1 பீட்டா 1 என்ற பெருமானம் என்ன? 1.43 சரிதான். பீட்டா 1 என்ற பெருமானம் என்ன? 1.43 y சமன் என்னண்டு வரும்? பீட்டா நோட் பிளஸ் பீட்டா 1 x. இங்க y என்றது என்ன? y என்றது என்ன? சேல், விற்ற பொருட்கள், சேல். x என்றது என்ன? ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ். ஓகே, அப்ப y சமன் என்னண்டு வரும்? பீட்டா நோட் மாதிரி என்ன இருக்கு? சைபர் தசம் 0.17 ஆக 1.431 0 தர x. சரிதானே? சரி, y சமன் இந்த ஃபார்முலா விடுவாங்க. சரியா? இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் ப்ரமோஷனுக்காக வேண்டி 100 ரூபாய் செலவழித்திருந்தா எனக்கு எவ்வளவு சேல்ஸ் கிடைச்சிருக்கும்னு சொல்லுங்க. நான் ப்ரமோஷனுக்காக வேண்டி 100 ரூபாய் வேணாம் 10 ரூபாய் செலவழிச்சிருந்தா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்னு சொல்லுங்க. சேல்ஸ் ஸ்டூடெண்ட், ப்ரமோஷனுக்காக வேண்டி நான் 10 ரூபாய் செலவழிச்சிருந்தா எனக்கு சேல்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கும்னு சொல்லுங்க. ப்ரமோஷனுக்காக வேண்டி 10 ரூபாய் செலவழிச்சிருந்தா இங்க y-ன்ற பெருமானமா x-ன்ற பெருமானமா? 10. எதுகின்ற பெருமானம் 10? எக்ஸ்ன்ற பெருமானம். என்ற பெருமானம் 10. அப்ப x-ன்ற பெருமானம் 10ண்டா y-ன்ற பெருமானம் என்னன்னு காண்றது? y சமன் என்ன? சைபர் தசம் 0.17 தக 1.431 தர என்ன? 10. இத சுருக்க உங்களுக்கு என்ன பெருமானம் வருது? 14.293. 14.293. அப்ப அதுகின்ற அர்த்தம் என்ன? நீங்க 10 ரூபாய் செலவழித்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? எவ்வளவு சேல்ஸ் கிடைக்குது? 14 ரூபாய் 14.293 சேல்ஸ் கிடைக்கும். சரிதானே? இதுதான் என்ன நாங்க எதிர்வு கூறுறது அல்ல ப்ரிடிக்ஷன் என்று சொல்லுவோம். சரியா? அதை தாண்டி அடுத்து இதுல இங்க இதுகின்ற அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. சைபர் தசம் 0.1 அர்த்தம் என்ன? 1.431 அர்த்தம் என்ன? அதாவது படித்திறன் வெட்டு துண்டுவன் அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப இந்த இடத்துல அதை என்னன்னு விளங்கப்படுத்துவோம் என்று சொன்னா, இங்க இந்த படித்திறன் என்றதின் அர்த்தம் என்னென்று வருமாண்டா, இந்த படித்திறன் என்றதின் அர்த்தம் என்னென்று வருமாண்டு சொன்னா, எக்ஸ் மாறும் பொழுது y எவ்வளவு மாறும்? எக்ஸ் ஒரு யூனிட்டால
ஒரு அலகினால் மாறும் போது எக்ஸ் வந்து ஒரு அலகினால் மாறும் போது, அதாவது ஒரு எண் பெருமானத்தால் மாறும் போது y எவ்வளவு மாறும் நினைக்கிறீங்க? y எவ்வளவு தால மாறும் நினைக்கிறீங்க? சரி, இத விளங்குறதுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவா சொல்றேன். உங்களோட பில் இருக்கு தானே, பில்லுல நீங்க ஒரு அடிஷனலா ஒரு சாமான போட்டுட்டீங்கன்னு வைங்க. சரியா? ஒரு பேனையை எக்ஸ்ட்ராவா போடுறீங்க என்று சொன்னா, அந்த ஒரு பேனைன்ற விலை வந்து 12 ரூபா என்று சொன்னா உங்களோட பில்லுல எவ்வளவு தால மாறும்? ஒரு பேனை வந்து 12 ரூபாய்ண்டா ஒரு பேனை எக்ஸ்ட்ராவா வச்சுட்டீங்கன்னா உங்களோட பில்ல எவ்வளவு தால மாறும்? உங்களோட பில் அமௌண்ட் எவ்வளவு தால மாறும்? 12 ரூபாவால கூடும். 12 ரூபால கூடும். அதே மாதிரி தான் இந்த எக்ஸுக்கு முன்னுக்கு ஒரு பகுதி இருக்குதானே, எக்ஸுக்கு முன்னுக்கு ஒரு பகுதி இருக்குதானே, 1.4 அது வந்து அது இந்த விலை மாதிரி யோசிங்க. அப்ப எக்ஸ் வந்து ஒரு யூனிட்டால கூடிச்சண்டா இங்க இது கூடுமா குறையுமான்னு பாக்குறதுக்கு இந்த சிம்போலை பார்ப்போம். பிளஸ் அது என்ன மீனிங்? என்ன கூடுமா குறையுமா? என்ன நினைக்கிறீங்க? சரி, உங்களோட பில்லுல டிஸ்கவுண்ட என்ன சிம்போல் வச்சு கணிச்சிருப்பாங்க? டிஸ்கவுண்ட மைனஸ் பண்ணிருப்பாங்களா பிளஸ் பண்ணிருப்பாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பில்லுல டிஸ்கவுண்ட் என்ன செஞ்சிருப்பாங்க? கூட்டியிருப்பாங்களா கழிச்சிருப்பாங்களா? கழிச்சிருப்பாங்க, அதாவது மைனஸ். சரிதானே? அதே மாதிரி இங்க சிம்போல் வந்து பிளஸ் சொன்னா அதிகரிக்கும். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதி வந்து பிளஸ் சொன்னா அதிகரிக்கும், மைனஸ் சொன்னா குறையும். மைனஸ் சொன்னா குறையும், அதாவது குறைவடை. அப்ப இங்க இதால இந்த 1.43 ஒன்றால y வந்து y 1.43 அதிகரிக்கும். ஏன் 1.43 அதிகரிக்கும்? ஏன்? ஏனென்றா இங்க முன்னுக்கு இருக்கிறது பிளஸ் சரிதானே? இங்க முன்னுக்கு இருக்கிறது பிளஸ் சிம்பிள். சரி, அப்ப இதுகின்ற மீனிங் என்னன்னு சொன்னா, இங்க அட்வர்டைஸ்மெண்டே இல்லையண்டா எக்ஸின் பெருமானம் என்ன? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்க செலவு பண்ணது வைங்க, எக்ஸின் பெருமானம் என்ன? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலையண்டா எக்ஸுக்கு என்ன பெருமானம் போடணும்? பூஜ்ஜியம். எக்ஸுக்கு பூஜ்ஜியம் போட்டா வையின் சேல்ஸ் அமௌண்ட் என்னன்னு சொல்லுங்க. ஜீரோன்னு சொன்னா இது இல்லை, இந்த பகுதி அப்படியே இல்லை. சேல்ஸ் வந்து என்ன? மறை 0.01. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நோ அட், அதாவது நோ ப்ரொமோஷனல் இது இல்ல எக்ஸ்பென்ஸ்ல, அல்லது ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் பூஜ்ஜியமாக இருக்கும் போது சொல்ற மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும் போது, அல்லது நோ ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ், வையின் பெருமானம் என்னவா இருக்கும்?
மறை 0.01 இருக்கும். அதாவது ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னு சொன்னா அங்க சேல்ஸ் வந்து நடந்திருக்காது, மறையில சேல்ஸ் நடக்காது, சேல்ஸ் அங்க நடந்து இருக்காது. இது மீனிங் என்ன? அந்த பெருமானத்தின் மீனிங் என்ன? ப்ரொமோஷனல், அதாவது நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இல்லையா எங்களுக்கு சேல்ஸ் நடந்திருக்காது. சப்போஸ் இந்த இடத்துல பீட்டா நோட் என்ற இடத்துல 1000 இருக்கண்டு வைங்களேன், இந்த இடத்துல 1000 இருந்திருக்கண்டு வைங்களேன், இந்த பகுதியில இதுல ஒரு 1000 என்ற பெருமானம் இருந்திருக்கண்டு வைங்களேன், இதுல 0.01 பதிலா 1000 இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? என்னன்னு சொல்லியிருப்பீங்க? யாராவது ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க. அந்த இடத்துல 1000 இருந்திருந்தா இதை என்னன்னு சொல்லியிருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட், இந்த இடத்துல 1000 இருந்திருந்தா என்னன்னு சொல்லியிருப்பீங்க? ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் இல்லையண்டா அங்க சேல்ஸ் எவ்வளவா இருந்திருக்கும்? இது 1000 இருந்திருந்தா ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் இல்லாத இடத்துல சேல்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 1000 இருந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல ப்ரொமோஷனல் இல்லாம அங்க என்ன சேல்ஸ் ஒன்று நடந்து வந்துருக்கு. அதாவது அங்க ஒரு அங்க அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம அங்க சேல்ஸ் வந்து என்ன நடந்து கொண்டே இருந்திருக்கும். சரியா? சரி சார், ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க இத. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்க.
ஓகே ஸ்டூடெண்ட், இந்த கொஷன் 4ம் கொஷன் 5ம் பார்ப்போம். கொஷன் 5ல வச்சு, அதாவது இங்க நீங்க நினைக்கலாம் என்ன, ஒரு வேரியபிள் தான் இந்த ரிக்ரெஷன்ல பாவிப்பாமண்டா இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட வேரியபிளும் பாவிப்போம். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள் பாவிக்கிற இடத்துல உங்களுக்கு இப்படி ஒரு டேபிள் தருவாங்க. சரிதானே? இந்த டேபிளை என்னன்னு பாவிக்கிறேன்னு இந்த கேள்வியோட செய்வோம். சரியா? அதுக்கு முதல் நான் ஒரு 10 மினிட்ஸ் டைம் தர்றேன் ஸ்டூடெண்ட். இந்த கேள்வி ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு ரிசர்ச்சர், நீங்க என்ன செய்யறீங்கன்னா, ரீடிங் ஃபிக்ஷன், அதாவது புத்தகங்களை வாசிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது என்ன திறன்ல எவ்வளவு தாக்கம் செலுத்த வேண்டி பாக்குறதுக்காக. அதால என்ன செய்யறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு எடுத்த டைமையும் அவங்களுக்கு கிடைச்ச மார்க்ஸையும் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. சரியா? சரிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களை ஸ்கேட்டர் டயக்ராம் ஸ்ப்ரெட் பண்ண சொல்றான். இந்த ரெண்டையும் ஒவ்வொரு தளத்திலையும் வச்சுக்கொண்டு இந்த ஒவ்வொரு புள்ளியை கீறுங்க. சரிதானே? அதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். சரியா? அதை விடுங்க. நீங்க என்ன செய்யுங்கண்டா, இந்த கோரிலேஷன் கோபிஷன் கணிக்கிறதும் இந்த ரிக்ரெஷன் கணிக்கிறதும் ஒரு சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு கோரிலேஷன் கோபிஷன்ட்டுக்கு நீங்க XY என்னவாம இருக்கலாம். இப்ப கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இதுல எது தங்கி இருக்கு? புத்தகம் வாசிக்கிற நேரத்திலேயா தங்கி இருக்குது மார்க்ஸ், இல்ல மார்க்ஸ்லயா தங்கி இருக்கு வாசிக்கிற நேரம்? வாசிக்கிற அந்த ஹவர்ஸ்ல தங்கி இருக்குது நேரம். அப்ப எது எக்ஸ் வந்து சார் டைம் ஸ்பெண்ட் ஆன் ரீடிங் ஃபிக்ஷன். அப்ப எக்ஸ் வந்து என்ன, வாசிக்கிற நேரம். இப்ப Y என்னது, யார் தங்கி இருக்க, மார்க்ஸ். அப்ப இவர் Y. சரிதானே ஸ்டூடெண்ட்? அப்ப இதை வச்சுக்கொண்டு ஒரு ட்ரை பண்ணுங்க. இந்த கோரிலேஷன் கோவிஷன் கணிக்கிறதும் என்னது ரிக்ரெஷன் கணிக்கிறதும் ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரும். சரியா? கணிச்சிட்டு சரியா ஒரு 10,000 டைம் தர்றேன். நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கோரிலேஷன் கோவிஷன் என்ன வந்த ஸ்டூடெண்ட்? கோரிலேஷன் கோவிஷன் என்ன பெருமானம் வந்த? ஸ்டூடெண்ட், கோரிலேஷன் கோவிஷன். சார் இப்பதான் செய்யறோம், கொஞ்சம் டைம் தரணும். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட், பார்ப்போம். ட்ரை பண்ணிருக்கீங்க, ஃபீல் ஃப்ரீ. சரியா பிள்ளையா? அண்ட் சில விஷயங்கள் சொல்லுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட், நீங்க வந்து பயப்படாதீங்க. ஃபார்முலா தருவாங்களா இல்லையாண்டு உங்களுக்கு தருவாங்க. சரியா? இங்கே உங்களுக்கு ஃபார்முலா தருவாங்களா? அதனால இது பாடமாக்கிட்டு போகணும் இதெல்லாம் பயப்படாதீங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தருவாங்க. சரியா? ஓகே, இந்த கொஸ்டினை ட்ரை பண்ண. சரிதானே? சரி, இங்கே எக்ஸ் பை சொல்லியாச்சு. இப்ப எங்களுக்கு என்னென்ன வேணும்? டோட்டல்கள் தேவை. அதாவது எக்ஸின் கூட்டுத்தொகையும் y-ന്റെ கூட்டுத்தொகையும் அதே மாதிரி xy பெருக்கத்தின் கூட்டுத்தொகை
எக்ஸ் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை y வர்க்கத்தின் கூட்டுத்தொகை இதெல்லாம் எங்களுக்கு தேவை. அப்ப இந்த டேபிள்ல இதெல்லாம் எங்களுக்கு தேவை. xy பெருக்கம் x தர y, அதாவது 15 தர 80 1200. அதே மாதிரி என்னண்டு வரும் 20 தர 76 பெருமானம் பெரும். உங்களுக்கு இங்க நேரம் கூட எடுக்குன்னு சொன்னா இந்த அட்டவணையை நிரப்ப உங்களுக்கு நேரம் எடுக்கும், அது எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த அட்டவணையை நிரப்பிக்க கவனமா நிரப்புங்க. உங்களுக்கு கால்குலேட்டரால நிரப்ப போறீங்க, அடிச்சடிச்சு கவனமா நிரப்புங்க. முதல் இவ்வளவுத்தையும் நிரப்புங்க, பிறகு இதை கூட்டலாம். அதே மாதிரி இதே நிரப்புங்க, பிறகு கூட்டலாம். சரிதானே? எக்ஸ் வர்க்கம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து -0.1994 வருது. ஓகே, இது சரி பிள்ளைங்க பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எங்களுக்கு வேணும்? கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். சரியா? சரி, அதுக்கு முதல் இந்த ஸ்கேட்டர் டயக்ராம் என்னன்னு வரைகிறன்னு பார்த்துட்டு போமா. என்னடி ஸ்கேட்டர் டயக்ராம் வரைகிறன்னு சொன்னா ஸ்கேட்டர் டயக்ராம் என்னன்னு வரைகிறேன். ரெண்டு அச்சு எடுப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு அதை பார்ப்போம். சுமார் உதாரணத்துக்கு செஞ்சு காட்டுறேன். சரிதானே? இங்க ஒரு அச்சை எடுப்போம் டைம்ஸ் 10, அதாவது எக்ஸ்ட்ரா எடுப்போம். மற்ற அச்சை என்ன எடுப்போம்? அவரேஜ் மார்க். சரி, இப்போ 15 புள்ளி எடுத்தவருக்கு 15 புள்ளி எடுத்து இந்த இடத்துல இருக்க ரெண்டு வைப்போம். 5 5 பேப்பம். 5 10 15 20 25 5 சுமார். அதே மாதிரி இந்த புள்ளிகளை வந்து என்ன ஒரு 70 10 10 போடுவோம். 70 80 90. சரிதானே? 15 புள்ளி எடுத்தவருக்கு எத்தனை மார்க்? 80. இப்ப அந்த 2 15 80 சேர்ற இடத்துல ஒரு அடையாளத்தை போடுறேன். அடுத்து 20 நிமிஷம் 20 மணித்தியாலம் படிச்சாலுக்கு எத்தனை மார்க்? 76. 20 நிமிஷம் இங்க என்ன 76. அதே மாதிரி 16 நிமிஷம் படிச்சாலுக்கு 75. சரிதானே? அப்படி ஒவ்வொரு புள்ளியை நீங்க என்ன செய்வீங்க? இதுல மார்க் பண்ணீங்க. அடுத்து 14 நிமிஷம் படிச்சாலுக்கு எத்தனை மார்க்? 70. ஓகே, 12 நிமிஷம் படிச்சாலுக்கு 80. சரிதானே? அப்ப இத இப்படித்தான் ஒவ்வொரு புள்ளியும் குறிப்போம். அப்ப இது இந்த படம் என்னென்று பெருமாங்க, இந்த டயக்ராம் என்னென்று பெருமாங்க, டயக்ராம். சரிதானே? இங்க இது என்ன? டைம் ஸ்பெண்ட், செலவிட்ட நேரம், இது என்ன? மார்க்.
ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயக்ராம வச்சுக்கொண்டு சொல்லுங்க, யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. இந்த டயக்ராம வச்சுக்கொண்டு என்ன சொல்லலாம்? என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க எதுவும் அதிகரிக்கிறதுக்கு எப்ப எதுவும் மாறல் நடந்திருக்கா? இங்க நேரம் மாறுறதுக்கு ஏற்ப மார்க்ஸ் எங்கேயும் மாறி மாதிரி ஏதாவது ஒரு இப்படி ஒரு சரிவு மாதிரி இல்ல இப்படி ஏதாவது ஒரு பக்கம் சரிஞ்சிருக்கா? என்ன நினைக்கிறீங்க? சும்மா உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. இங்க டைம் மாறி இருக்கு, 10ல இருந்து 20ஆ மாறி இருக்க உங்களோட மார்க்ஸ் வந்து நிறையவா மாறி இருக்கா? எதுவும் பெரிய மாற்றத்தை உங்களால காணக்கூடியதா இருக்கா? 10ல இருந்து 20 படிக்கிறதுக்கான நேரம் செலவழிக்க, அதாவது புத்தகங்களை, உங்களோட புள்ளியில எதுவும் மாற்றம் நிகழ்ந்திருக்கா? சுரேஷ், சுரேஷ் சொல்லுங்க. நோ இஷ்யூ. ஓகே, இங்க எங்கேயுமே பெரிய அளவு மாற்றம் எதிர்பார்க்க கிடைக்கல. அப்ப அதுக்கு மீனிங் என்ன? மார்க்ஸுக்கும் டைம் ஸ்பெண்டுக்கும் இடையில உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? என்ன எதிர்பார்க்குறீங்க? இங்க ரிலேஷன்ஷிப் இல்ல, ரெண்டுக்கும் இடையில ஒரு தொடர்பு இல்ல. சீம்ஸ் டு பி என்ன? நோ ரிலேஷன். அதாவது ரெண்டுக்கும் இடையில பார்த்தா தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப நாங்க கால்குலேட்டும் பண்ணி பார்ப்போம். ஓகே சார், நாங்க கால்குலேட்டும் பண்ணி பார்ப்போம். சரிதானே? கால்குலேட் பண்ண வேண்டாம். இந்த ஃபார்முலா என்ன? ஃபார்முலா கொண்டு இதன்படி ஆறுன்ற பெருமானம் என்ன? சிக்மா எக்ஸ் தர y, எக்ஸ் y என்ற பெருக்கத்தின் கூட்டல் எத்தனை? 10,138. சிக்மா எக்ஸ் தர சிக்மா y என்ன? சிக்மா எக்ஸ் எத்தனை? 137 தர 743 கீழ் ஒரு பெருமானம் போட்டு என்ன எண்? எத்தனை புள்ளிகள் இருக்கு மொத்தம்? 3, 6, 10 புள்ளிகள். அதாவது 10 தரவுகள் இருக்கு. சரிதானே? 10 டிவைட் பை வர்க்கமூலத்துக்கு. அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கலாம், இதுக்கு முதல் பாவிச்ச ஃபார்முலால 10 தர, அதாவது என் தர சிக்மா எக்ஸ் பை சைய சிக்மா எக்ஸ் இன்டு சிக்மா ஒய் என்று போட்டிருந்தீங்க. இங்க ஒரு ஃபார்முலா வித்தியாசம், ரெண்டும் ஒன்று தான். இது என்ன செஞ்சிருக்காங்க? மொத்த ஃபார்முலாவையும் என்னால பிரிச்சிருக்காங்களா? மொத்த ஃபார்முலாவையும் மேலேங்கிளையும் என்னால பிரிச்சிருக்காங்க. சரியா? மேலேங்கிளையும் என்னால பிரிச்சா மாறாதா? மேலேங்கிளையும் 10ஆல பிரிச்சா ஒரே விமானத்தால பெருக்கவும் மேலும் பிரிக்கவும் மேலுமா பின்னத்துல? இந்த பின்னத்தை என்ன செஞ்சிருக்காங்க? மேலேயும் கீழையும் என்னால வகுத்திருக்காங்க. கீழே பாருங்க, என் பிரிப்படுற இடத்துல இருக்கும். சரிதானே? அப்ப அடுத்து சிக்மா எக்ஸ் வர்க்கம் என்ன? 1957 சிக்மா எக்ஸ் வர்க்கம் என்ன? 137 வர்க்கத்தின் கீழ்
10 சேர இவ்வளவு சேர அதே மாதிரி வைக்கு எழுதுவோம். வையின் வர்க்கத்தின கூட்டுத்தொகை எத்தனை? 55 735 சிக்மா. வை வர்க்கம் எத்தனை? 743 வர்க்கத்தின் கீழ் 10. சரிதானே? இதை சுருக்கிறீங்கடா ஓகே. இதை சுருக்கினீங்கடா உங்களுக்கு வரும் 0. இந்த பெருமானம் வரும். ஓகே. 0. மறை 0.199 வரும். சரிதானே? சுருக்கினீங்க மறை 0.199 வரும். சரியா? அப்ப இந்த பெருமானம் மறை நெகட்டிவ், பாசிட்டிவோ நெகட்டிவ் அங்கால இருக்கட்டும். மறை வந்துட்டா நெகட்டிவ் கோரிலேஷன். சரி, இதுக்கு இந்த ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். இது இந்த பெருமானம் 1க்கு கிட்ட இருக்கா இல்ல 0க்கு கிட்ட இருக்கா? ஸ்டூடெண்ட், 1க்கு அந்த பெருமானத்தின் இது 1க்கு கிட்ட இருக்கா 0க்கு கிட்ட இருக்கா? அந்த குறியீடு இல்லாம. ஸ்டூடெண்ட், ஒன்றுக்கு கிட்ட இருக்கா இல்ல 0க்கு கிட்ட இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? 0க்கு கிட்ட இருக்கு. வடிவா ஜோசிங்க 0.19 0.19 என்ற 0.2 மாதிரி யோசிங்களா? 0.2 0க்கு கிட்ட இருக்குமா இல்ல 1க்கு கிட்ட இருக்குமா? வடிவா ஜோசிங்க. பூஜ்ஜியத்துக்கு கிட்ட. நம்மளைன்ல போட்டு யோசிச்சு பாருங்க. பூஜ்ஜியம் 1 0.12 அங்க இருக்கு. சாரி 19 அங்க இருக்கும். இது கிட்ட இருக்கு. அதாவது பெருமானம் மட்டும் எடுத்தனா அந்த குறியீடு இல்லாம 0.19 அங்க இருக்கும். 0க்கு கிட்ட இருக்கு. சரியா? அப்ப இது என்ன? இதன்படியும் என்ன? நோ அசோசியேஷன் தான், நோ ரிலேஷன்ஷிப். ஏன் 0க்கு கிட்டே இருக்க? அப்ப நோ ரிலேஷன்ஷிப். இல்ல ஒரு பிள்ளை ஒன்று சொல்ல போது என்று சொன்னா இல்ல அது ஒரு பெருமானம் இருக்கட்டா வெரி வெரி வீக் நெகட்டிவ் அசோசியேஷன் சொன்னா கூடி அக்செப்ட் பண்ணலாம். ஆனா நோ ரிலேஷன்ஷிப் தான் நான் கூடுதலா வாய்ப்போம். ஏனென்றா அது 0க்கு கிட்ட இருக்கு. சரியா? ஓகே, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ரிக்ரெஷனே சரியா? இதை எழுதி கொண்டுருங்க. இதை தெரிஞ்சு வச்சிருங்க. இந்த கோரிலேஷன் கோபிஷன் ஸ்டூடெண்ட் ரெண்டுக்குமே தெரிஞ்சு வச்சிருங்க. இந்த கோரிலேஷன் கோபிஷன்
மறை ஒன்றுக்கும், அதாவது மறை நேர் என்றது குறியீடு, அது இருக்கட்டும். அதை தாண்டி வர்ற எண்பெருமானம் வந்து ஒண்ட விடக்கூடாது, ஒண்ட விட கூடாது. அப்ப ஒண்ட தாண்டி உங்களுக்கு ஒரு பெருமானம் வருதுன்னா ஒருக்கா செக் பண்ணுங்க, நீங்க எங்கேயாவது கல்குலேஷன்ல சின்ன இடத்துல பிழை விட்டுருக்கீங்க. சரியா? அதாவது நீங்க தெரிஞ்சு விட்டுருக்க மாட்டீங்க, தெரியாம சின்ன தவறுகளால பிழை விட்டுருப்பீங்க. சரியா? அப்ப கணிக்கிற பெருமானம் வந்து ஆர் வந்து நேர்மறை வெறும், அதோட அந்த பெருமானம் வந்து ஒன்றுக்கு குறைவானதா தான் இருக்கும். ஒன்று அல்லது ஒன்றை விட குறைவான ஒன்று பெருமானமா தான் இருக்கும். சரியா? சரிதானே? அடுத்து இங்க பீட்டா நோட் பீட்டா ஒன் மாதிரி இது என்னன்னு இருக்குன்னா y இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ் தான். ஏ பிளஸ் பிஎக்ஸ் இந்த முன்னுக்கு வர்றது கிட்டத்தான் அந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் எல்லாம் வரும். இந்த இன்டர்செப்டுக்கு இப்படித்தான் வரும், எக்ஸ் ஒய்யும் பீட்டாவிலும். சரிதானே? அப்ப இதுல பி இந்த பெருமானம் என்னன்னு பார்ப்போம். பி இந்த பெருமானம் காண்றதுக்கு என்ன, 10 தர என் வந்து என்ன 10 தர எக்ஸ் தர வை. எக்ஸ் தர வை இந்த கூட்டல் எத்தனை, 10,138 எக்ஸ் இன் கூட்டல் தர y இன் கூட்டல், அதாவது 137 தர 743 கீழ் 10 தர சிக்மா எக்ஸ் வர்க்கம், அதாவது எக்ஸ் வர்க்கத்தின் கூட்டல். எக்ஸ் வர்க்கத்தின் கூட்டல் எத்தனை, 1957 சிக்மா எக்ஸின் வர்க்கம். சிக்மா எக்ஸ் எத்தனை, 137, அதாவது எக்ஸின் கூட்டல் எத்தனை 137, 137இன் வர்க்கம். இதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன பெருமானம் பெருமாண்டா, மறை 0.5131, மறை 0.5132 பேர். சரி, அடுத்து ஏ என்னன்னு காண்றது, சிக்மா வையின் கீழ் என், சிக்மா வை என்ன 743 கீழ் 10 சய டி, சய டி, சய சய 0.5131 தர சிக்மா எக்ஸ் 137 கீழ் சிக்மா எக்ஸின் கீழ் என் 137 கீழ் 10. இதை சுருக்கினீங்கள்டா உங்களுக்கு என்ன பெருமானம் பெருமாண்டா, 81.3295. 81.3295. உங்களோட ஃபார்முலா என்னண்டு வரும், y சமன் 81.3295 சய 0.5131. சரிதானே? இதான் உங்களோட சமன்பாடா இருக்கு. ஓகே கைஸ், ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
அடுத்த கேள்வி y சமன் 81.3295 சய செல்தாம் சைபர் தசம் 5131 தர x தர x வந்து அப்ப இந்த இடத்துல if you know that students spend fiction 10 hours a week but overall அதாவது 10 மணித்தியாலம் அவன் படிச்சிருக்கான் புத்தகம் ஒன்று எடுத்து படிச்சிருக்கான் என்றா அவனோட மார்க்ஸ் என்னன்னு கேட்கிறாங்க அப்ப இதை என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க இந்த இடத்துல எக்ஸின் பெருமானம் என்ன 10 எக்ஸின் பெருமானம் 10ஆக இருக்கும்போது வையின் பெருமானம் என்னன்னு கேட்கிறாங்க சரிதானே 10 போடுவோம் பெருமானம் எத்தனை 76 தசம் 1985 சரிதானே சரி இது 76 தசம் 1985 வருது அவன் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறான் இத S009 ரெண்ட மாணவருண்ட கம்பேர் பண்ணி சொல்லட்டான் சரி 9வது நபருண்ட மார்க்ஸ் என்ன இந்த இதன்படி 9வது நபருண்ட மார்க்ஸ் என்ன 78 அவன் ஸ்பெண்ட் பண்ண டைம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் 78 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கான் சரிதானே அப்ப ஏன் நாங்க கணிச்சது 76 இங்க வந்தது 78 ஏன் யாரும் சுரன் S09 அவர் ஸ்பெண்ட் வந்து இதே மாதிரிதான் 10 மார்க்ஸ் வந்து 78ன்னு சொல்றாங்க ஆனா நாங்க ப்ரெடிக்ஷனின் படி எவ்வளவு சொல்றோம் 76.19 சரியா ஏன் இந்த வித்தியாசம் ஸ்டூடெண்ட் ஏன் இந்த வித்தியாசம் நீங்க கதை சொல்லலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அது சொல்லலாம் ஏன் இந்த வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க ஏன் வித்தியாசப்படுது இல்ல நாங்க எதுவும் கல்குலேஷன் பண்ணது பிள்ளையா இங்க உண்மையான காரணம் என்னன்னு சொன்னா விளங்கிக் கொள்ளுங்க இந்த ரிக்ரெஷன் அனாலிசிஸ் இருக்குதானே இந்த ரிக்ரெஷன் அனாலிசிஸ்ல நாங்க செய்யறத அவரேஜ் பெருமானத்தை தான் எடுப்போம் இந்த வை வந்து உண்மையா வையின்ற பெருமானம் இல்லை அது வந்து ஒரு சராசரி வையின்ற பெருமானம் அப்ப இங்க விளக்கம் என்னோட கொடுப்போம்டா நீங்க அந்த அளவுக்கு டீப்பா விளங்கப்படுத்த தேவையில்லை எரர் என்று சொல்லி போடலாம் அண்ட் ஏன் எக்ஸாக்டா கிடைக்கலையண்டா த ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் அதாவது இங்க வந்து என்ன ரிலேஷன்ஷிப் பெர்ஃபெக்டா இருந்தா தான் எல்லா புள்ளியும் என்ன ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் எரர் ஏன் நாங்க இங்க வந்து அவரேஜுக்கு தான் பெருமானம் எடுப்போம் எரர் பிகாஸ் prediction is for average அதாவது எதிர்ப்பு கூறுறது என்ன ஒரு அவரேஜ் பெருமானத்துக்கு சராசரி ஒரு பெருமானத்துக்கு தான் நாங்க அவரேஜ் சொல்லுவோம் அப்ப எக்ஸாக்டான பெருமானத்துக்கு நீங்க கணிக்கிற பெருமானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அடுத்தது இது வந்து இந்த தொடர்பு மேல ரிலேஷன்ஷிப் கோரிலேஷன்ஷிப் கதை கேட்க இங்க தொடர்பே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கான் சரியா அதனால எரர் வந்து கூடும் அண்ட்
இது வந்து பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணதும் இங்க இருக்கிற பெருமானமும் எக்ஸாக்டா இருக்கும். அதையா இருக்கு. மற்றும்படி எப்பயுமே அந்த பெருமானம் வித்தியாசப்படும். அது வந்து நாங்க ப்ரெடிக்ஷன் எரர், அதாவது இந்த இதுல எப்பயுமே அப்படி ஒரு எரர் இருக்கும். எதிர்ப்பு கூறுங்க. என்ன காரணம்? இந்த y வந்து உண்மையாவே ஒரு புள்ளி இல்லை. சரியா? அதை ஒரு விளங்கப்படுத்துறதுக்கு இந்த எக்ஸாம்பிள்லயே ஏதாவது ஒன்று இருக்கான்னு காட்டுறோம். இங்க பாருங்க 11, இங்க பாருங்க 11. 2 பேரும் 11 மணித்தியாலம் தான் படிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் என்ன மார்க்ஸ் கிடைச்சிருக்கு சொல்லுங்க? 70, 83. அப்ப இந்த மாடல் என்ன செஞ்சிருக்கும் என்றால் 70, 83 ரெண்டு மார்க்ஸுக்கு பதிலா இந்த மாடல் என்ன பெருமானம் எடுத்திருக்க மாட்டா, ரெண்டுக்கும் நடுப்புள்ளி. அதாவது என்ன பெருமானம்? 76.5 தான் அந்த பெருமானமா எடுத்திருக்கு. ரெண்டுக்கும் நடுப்புள்ளியத்தான் எடுத்திருக்கு. அப்படியான இதுல இப்ப ஒரே மாதிரி 2, 3 பெருமானங்கள் வரைக்கும் அதுக்கு பதிலா என்ன செஞ்சிருக்கும்? இங்க பாருங்க, இது இங்க 15 மணித்தியாலம், இங்கேயும் என்ன 15 மணித்தியாலம். ஆனா ரெண்டுக்கும் ஸ்கோர் என்ன 56 80. அப்ப என்ன மார்க்ஸ் இந்த மாடல் எடுத்திருக்கும்? இந்த மாதிரி என்னத்தை எடுத்திருக்கும்டா 56க்கும் 80க்கும் நடுப்பெருமானத்தை எடுத்திருக்கு. இதே மாதிரி 3 வந்திருந்தேன், 3 பெருமானத்தையும் கூட்டி சராசரியா எடுத்திருக்கு. அப்ப எங்கேயுமே மாடல் செய்ய அது என்ன சராசரி பெருமானத்துக்கு கணிக்கிறதால அங்க எப்பயுமே ஒரு வலு இருக்கும். சரிதானே? அத விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே, அடுத்து Q5 பார்ப்போம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Q5 5வது கேள்வியை பார்ப்போம். இது ஒரு பாஸ் பேப்பர்ல இருந்து வந்த கேள்வி. சரியா? இந்த கேள்வியை பார்ப்போம். இதுக்குன்னு ரிக்ரெஷன் தான். ஆனா இந்த ரிக்ரெஷன்ல உங்களுக்கு இந்த அவுட்புட் தருவாங்க. உங்களுக்கு இந்த ரிக்ரெஷன்ல அவுட்புட் தருவாங்க. ரீசன் என்னன்னு சொன்னா, இங்க ஒரு பெருமானம் தங்கி இருக்குது, ஒரு காரணி இல்லை, இல்ல பல காரணிகள்ல. சரிதானே? இங்க ப்ரிடிக்டர் என்று சொல்றது அல்லது இண்டிபெண்டன்ட் ப்ரெடிக்டர்ஸ் என்று சொல்லுவோம், இல்ல இண்டிபெண்டன்ட் என்று சொல்லுவோம். அதாவது சுயாதீனமா மாறுறதுகளை ப்ரெடிக்டர் என்று சொன்னா இவர் தான் எதிர்ப்பு கூறப்படுறார். அப்ப இத ப்ரெடிக்டர், அதாவது எக்ஸ் மாதிரி எக்ஸ வந்து ப்ரெடிக்டர் என்று சொல்லுவோம், இண்டிபெண்டன்ட் என்று சொல்லுவோம். சரிதானே? இல்ல எக்ஸ்ப்ளோரேட்டரி வேரியபிள் என்று சொல்லுவோம். இங்க இத டிபெண்டன்ட் என்று தான் கூடுதலா பாய்ப்போம். சரியா? அதை விட சரிதானே? அப்ப இதான் எக்ஸ். இங்க எக்ஸ் மாதிரி என்னென்ன வேரியபிள் இருக்கு? மோட்டிவேஷன் டு ஒர்க், ஃபிளெக்சிபிலிட்டி டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்ப இங்க எக்ஸ் மாதிரி எத்தனை எக்ஸ் இருக்கு? 2 எக்ஸ் இருக்கு, x1 x2. இங்க எத்தனை வேரியபிள் இருக்கு? x1 x2. y என்ன இருக்கு? டிபெண்டன்ட் வேரியபிள் என்று சொல்றது y, தங்கி இருக்கும் மாறிலி. டிபெண்டன்ட் வேரியபிள் என்று சொல்றது தங்கி இருக்கும் மாறிலி. அப்ப இதான் என்ன? y. இங்க y எத்தனை? 1 தான். y எப்பயுமே 1 தான் இருக்கும். எக்ஸ் தான் ஒண்டா பலதாண்டு யோசிப்போம். பலதாண்டு சொன்னா உங்களை இப்படி ஒரு ஃபார்முலா எல்லாம் கணிக்க சொல்லி சொல்ல மாட்டாங்க. உங்களை இப்படி ஒரு ஃபார்முலா எல்லாம் கணிக்க சொல்லி சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த தரவுகளை தருவாங்க. அப்ப இந்த தரவுகளை உங்களுக்கு விளங்க தெரியும். இந்த தரவை உங்களுக்கு விளங்க தெரியாது. சரிதானே? சரி, இந்த தரவை இதை விளங்குவோம். இதுல இருந்தா நாங்க மாடல் எடுப்போம். சரியா? சரி, இதே வேலையை தான் நான் எக்ஸல்லையும் செஞ்சிருந்தேன். இங்க பாருங்க, இதே மாதிரி ஒரு தரவு தான் இங்க பாருங்க. டைம் ஸ்பெண்ட் ஆன் ரீடிங். இதுல இருந்து எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? இந்த ஸ்டெப் வந்து 81, அந்த பி என்றது என்ன? மறை 5.131. அதே மாதிரி தான் இங்கேயும் கன்ஸ்டன்ட் என்று சொல்றதுதான் அந்த
வெட்டு துண்டு. அப்ப இதுக்கோட வர்ற இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னன்னு சொன்னா இதைத்தான் நாங்க சொல்லுவோம் அந்த ஒவ்வொன்றுக்கு முன்னுக்கு வர்ற கோபிஷன். அப்ப இந்த ஃபார்முலா என்னண்டு வருமாண்டா, இந்த ரிக்ரெஷன் ஃபார்முலா என்னண்டு வருமான்னு சொன்னா y சமன் பீட்டா நோட். பீட்டா நோட் மாதிரி இங்க என்ன இருக்கு? 0.795 0. அதாவது அன்ஸ்டாண்டர்டைஸ்ல இந்த பீட்டாவை தான் பாருங்கவா ஸ்டூடெண்ட். எப்பயுமே அன்ஸ்டாண்டர்டைஸ்ல இந்த பீட்டாவை தான் பாருங்க. y சமன் இந்த கன்ஸ்டன்ட் மாதிரி, அதாவது வெட்டு துண்டு மாதிரி. கன்ஸ்டன்ட் சொல்றது வெட்டு துண்டா? வெட்டு துண்டு மாதிரி என்ன இருக்கு? 0.795. இதுல சகவா சயவான்றதை பார்த்துடுங்கவா. இதுல எல்லாமே நேரா இருக்கிறதால நேர், சய வந்தா சயண்டே வரும். சரிதானே? சக 0.434 தர எக்ஸ் மாதிரி என்ன இருக்கு? motivation to work from home plus 0.701 மாதிரி ஒன்று தர அடுத்த வேரியபிள் என்ன? flexibility to work from home. சரிதானே? அப்போ y வந்து என்ன? எம்ப்ளாய் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ஒரு நபர் வந்து உற்பத்தி செய்யற திறன். அப்போ உங்களோட ஃபார்முலா வந்து இப்படித்தான் வரும். சரிதானே? இப்ப வைக்கு பதிலாக நீங்க வேண்டாம் இதை போட்டாலும் பிரச்சனை இல்லை. சரிதான். முதலாவது கேள்வியை பார்ப்போம். The researcher claims that employee productivity increases with level of motivation to work from home. சரிதானே? அதாவது motivation to work from home கூட ப்ரொடக்டிவிட்டியும் கூடுதுன்னு சொல்ற. அதாவது சரிதானே? அதே மாதிரி இதை என்ன நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்? மோட்டிவேஷன் கூட ப்ரொடக்டிவிட்டி கூடுதுன்ற இது சரியா பிள்ளையா? இதை பார்த்து சொல்லுங்க. இந்த ஃபார்முலாவை பார்த்து சொல்லுங்க. சரியா பிள்ளையா? சரிதானே? மோட்டிவேஷன் டு ஒர்க் முன்னுக்கு இருக்க கோவிஷன்ட் என்ன? 0.4314. சரிதானே? அந்த கோவிஷன்ட் யாராவது ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, என்னன்னு விளங்கப்படுத்தலாம்? 0.434 என்னன்னு விளங்கப்படுத்தலாம் என்று சொல்லுங்க ஸ்டூடெண்ட். ஓகே, இங்க மோட்டிவேஷன் டு ஒர்க் அதிகரிக்க அதிகரிக்க ப்ரொடக்டிவிட்டி என்ன பெருமானத்தால மாறும்? 0.434 மாறும். அதிகரிக்குமா குறையுமா ஸ்டூடெண்ட்? அதிகரிக்குமா குறையுமா? அதே முன்னுக்கு ரிக்ரெஷன்ல செஞ்ச அதே வேலை தான், அதே மாதிரி தான் வரும். இங்க அதிகரிக்குமா குறையுமா? மோட்டிவேஷன் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கூட என்னடா அதிகரிக்குமா குறையுமான்னு பாக்குற? இந்த முன்னுக்கு இருக்க சிம்போலை பார்த்து சொல்லுங்க. இந்த குறியீடு என்ன? பிளஸ் 2 அதிகரிக்குமா குறையுமா ஸ்டூடெண்ட்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்ப இந்த வசனம் சரியா பிள்ளையா? மோட்டிவேஷன் அளவு கூட கூட அவங்களோட உற்பத்தி திறன் கூடுமான்னு கேட்டிருக்க. இந்த வசனம் சரியா பிள்ளையான்னு கேட்டிருக்க. என்ன சொல்லுவீங்க? சரி சார். சரி, அப்ப அதுக்கு என்ன எழுதணும்? நீங்க எழுதணும் இந்த வசனத்தை எழுதி இந்த மேல இந்த ஃபார்முலா எழுதுங்க. எழுதிட்டு நீங்க சொல்லுங்க மோட்டிவேஷன் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டுல இருந்து வேலை செய்வதற்கான
ஊக்கத்தின் குணகம் இருக்குதானே, கோபிஷன் ஆனது, குணகமானது நேர்பெருமானம் என்பதால் என்ன, மோட்டிவேஷன் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டுல இருந்து வேலை செய்வதற்கான இந்த ஊக்கம் வந்து அதிகரிக்கும் போது உற்பத்தியும் அதிகரிக்கும். நேர்பெருமானம் என்றது மட்டும் காணும். சரிதானே? நேர்பெருமானம் என்றதுதான் அவர் அதிகரிப்பாரா குறைப்பாரா என்றதை சொல்லும். சரிதானே? அப்ப இதுல மீனிங் என்ன, சைவரசம் 4 அது என்ன அளவால அதிகரிக்கும். அப்ப ரெண்டாவது அடுத்த கேள்வியில உங்களுக்கு அது விளங்கும். அடுத்த கேள்வியில அதுதான் கேட்டிருக்கான். சரிதானே? அடுத்த கேள்வியில அதுதான் கேட்டிருக்கான். இந்த இடத்துல flexibility to work from home கேட்டிருக்கானா? சரிதானே? அப்ப இங்க நீங்க சொல்லணும் கோஎஃபிஷியன்ட் இஸ், அதாவது அந்த ஒர்க் ஃப்ரம் வீட்டுல இருந்து வேலை செய்வதற்கான அதுகின்ற குணகம் வந்து நேர் என்பதால் இஸ் பாசிட்டிவ், நேர் என்பதால் it will increase the productivity. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இதுல அதிகரிக்குமா குறையுமான்னு தான் கேட்டது வழியே எவ்வளவு தால கூடும் குறையுமான்னு கேட்கல. இந்த வசனம் சரி, ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அதே மாதிரி இங்க கேட்டா இட்ஸ் ட்ரெண்ட் அண்ட் ஹவ் இட் எஃபெக்டட் என்றாத்தான் அதுகின்ற வலிமையும் அது என்னென்று தாக்கம் செலுத்தும் கேட்டா ப்ரொடக்டிவிட்டியில அதுக்கு என்னென்று எழுதுவீங்க, இந்த இடத்துல அந்த வலிமை என்று சொல்றதுதான் இந்த பெருமானம். அப்ப இங்க என்னன்னு சொல்லுவீங்க, 1 unit of flexibility to work from home, அதாவது வீட்டில இருந்து வேலை செய்வதற்கான தன்மை அதிகரிக்கும் போது increases result in, அதாவது ஒரு அழகு flexibility to work, அதாவது வீட்டில இருந்து வேலை செய்வதற்கான நெகிழ்வு தன்மை அதிகரிக்கும் போது ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறன் எவ்வளவு தாளம்